தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவடையும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியினால தமிழகத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா? வணக்கம். தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல்ல ஒரு நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது எனவும் இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்கின்ற தகவலையும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது தமிழகத்துல இந்த மாதம் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகாக அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அது வலுவிழந்தது. இந்த நிலையில தான் தற்பொழுது வங்கக்கடல்ல அதாவது மூன்றாவது ஒரு வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகாக மூன்றாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறும் என கூறப்பட்டிருந்தாலும் கூட இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுமா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுமா, புயலாக வலுப்பெறுமா என்பதெல்லாம் அதனுடைய திசையையும் தீவிரத்தன்மையை பொறுத்துதான் பிறகு கண்காணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதன் காரணமாக வட கடலோர மாவட்டங்கள், வட தமிழகம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழைக்கு எதிர்பார்க்கலாம். கனமழை முதல் மிக கனமழை வரை மழை எதிர்பார்க்கலாம் என கூறப்படுகிறது. வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, அதே போல நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சூழலில் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது எனவும் இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நகரும் எனவும் தொடர்ந்து இதனுடைய நகர்வுகள் தீவிரத்தன்மையை கண்காணித்து வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.